மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1934ல் எம்என் ராய் அப்படிங்கிற இந்தியன் கம்யூனிஸ்ட் லீடர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், அதுக்கு ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்குறாரு. 1935ல் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இந்த டிமாண்டை அஃபிஷியலாக பிரிட்டிஷ்கிட்ட வைக்கிறாங்க. 1938ல் ஜவஹர்லால் நேரு டிமாண்டட் ஃபார் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணி அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமாக கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மேக் பண்ணி அவங்களால இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு டிமாண்ட் பண்ணுறாரு. 1940ல் ஆகஸ்ட் ஆஃபர் வெளியிடுறாங்க. ஆகஸ்ட் ஆஃபர் தான் ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஆகஸ்ட் ஆஃபரில் இந்த டிமாண்டை அக்செப்ட் பண்ணுறாங்க. யார் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இருந்த வைஸ்ராய் லார்ட் லின்லித்கோ. 1942ல் கிரிப்ஸ் மிஷன் வராங்க. இவங்க இந்த டிமாண்டை இவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஆகஸ்ட் ஆஃபரில் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கிரிப்ஸ் மிஷன்லையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபரில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பிரிட்டிஷே நாங்கள் மேக் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் கிரிப்ஸ் மிஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்குன்னு கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணலாம், அதை நீங்களே மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷனை கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கும். ஸோ வேர்ல்டு வார் முடிஞ்சதும் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 1946ல் கேபினெட் மிஷன் வராங்க. இந்த கேபினெட் மிஷன் தான் இந்த கேபினெட் மிஷன் 3 பேர் அடங்கிய ஒரு குழு, அதாவது லாரன்ஸ், ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இவங்க இந்த 3 பேர் அடங்கிய இந்த குழு தான் இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி மேக் பண்ணணும், இந்த அசம்பிளிக்கு மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணணும், அது என்ன மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த பிளானை போட்டு கொடுக்கறது இந்த கேபினெட் மிஷன் தான். பேஸ்ட் ஆன் திஸ் பிளான், இவங்களோட பிளான் படி தான் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி மேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அசம்பிளிக்கு மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கமிட்டிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி இந்த இந்தியாவுக்கான இந்த கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணுறாங்க. இப்போது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயிலை பார்ப்போம். இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் வர மெம்பர்ஸ் எல்லாருமே இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். அவங்கள எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மெத்தட், விகிதாச்சார முறைப்படி அப்படி தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதாவது 10 லட்சம் மக்களுக்கு ஒரு மெம்பர். ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ மொத்தம் 389 மெம்பர்ஸ் வருவாங்க. அதாவது பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன். இந்த மக்கள் தொகை அடிப்படையில் 389 சீட்ஸ் மொத்தம் இருக்குது. அதில் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்தியா 11 பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸாகவும், அதாவது 11 பிரிட்டிஷ் மாகாணங்களாகவும், 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸாகவும், 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாகவும் இருந்துச்சு. மன்னர் மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இந்தியன் ஸ்டேட்ஸு இருந்துச்சு. இந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்னால் என்னென்னா டெல்லி, அஜ்மீர், கூர்க், பலுச்சிஸ்தான். அதாவது இங்கே தான் பிரிட்டிஷ் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸை வச்சுருந்தாங்க. இந்த 389 சீட்ஸில் 296 பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ் ப்ளஸ் சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் இவங்களுக்கு எலெக்ஷன் மெத்தடில் மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு 93 மெம்பர்ஸை ஒதுக்குறாங்க. இவங்கெல்லாம் பார்ட்லி நாமினேட்டட். ஸோ இங்கே பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேருந்து 296 மெம்பர்ஸை பார்ட்லி எலெக்டட், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு பார்ட்லி நாமினேட்டட். ஸோ இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அந்த மெத்தடில் தான் இருக்க போகுது. இன்டைரக்ட் எலெக்ஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அண்ட் இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே மக்களால் டைரெக்டாக எலெக்ட் பண்ண போகிறவங்க கிடையாது. தே ஆர் நாட் டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள், தே ஆர் எலெக்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அதாவது சட்டமன்றங்களில் இருக்கிற எம்எல்ஏஸால் தான் இவங்க எலெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எலெக்ஷன் எப்போ
ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் 1946 2 மாதம் நடக்குது. இதில் 296 சீட்ஸுக்கு தான் எலெக்ஷன் பார்ட்லி எலெக்டர்னு சொன்னோம் இல்லையா, 296 சீட்ஸுக்கு தான் எலெக்ஷன் நடக்க போகுது. மற்றவங்க அவங்களே வந்து நாமினேட் பண்ணிவிடுவாங்க. இந்த 296 சீட்ஸில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 208 மெம்பர்ஸும், முஸ்லீம் லீக்லேருந்து 73 மெம்பர்ஸும், மற்ற அதர்ஸ் கம்யூனிட்டி, மற்ற சீக்ஸ், இந்த மாதிரி ஹிந்துஸ், இந்த மாதிரி அதர் கம்யூனிட்டிஸ்லேருந்து ஒரு 15 மெம்பர்ஸும் எலெக்ட் பண்ணப்படுறாங்க. கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் இருக்க மெம்பர்ஸால் தான் இந்த எலெக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு மீட்டிங்ஸ். இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் என்னைக்கு நடக்குது அப்படின்னா டிசம்பர் 9, 1946. இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கோட மெயின் கான்செப்ட் என்ன, மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னா டெம்பரரியாக ஒரு சேர்மனை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த டெம்பரரி சேர்மன் யாரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவங்க ஆஸ் பர் த ரிக்வஸ்ட் ஆஃப் ஜேபி கிருபாலனி, இவரோட ரிக்வஸ்ட் படி தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை டெம்பரரி சேர்மனாக தேர்ந்தெடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் மீட்டிங் நடக்குது. செகண்ட் மீட்டிங் எப்போனா டிசம்பர் 11, 1946. அடுத்த 2 நாள் கழிச்சு செகண்ட் மீட்டிங்ஸ் நடக்குது. இதோட மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னா பெர்மனன்ட் சேர்மனை தேர்ந்தெடுக்கிறது. பெர்மனன்ட் சேர்மன் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட்டு வைஸ் சேர்மனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா ஹெச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது அரசியல் அமைப்பு ஆலோசகர்னு சொல்லுவோம் தமிழில். அவங்க யாருன்னா BN ராவ். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், தமிழில் குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த 2 நாள் கழிச்சு வர அந்த மீட்டிங்கில் டிசம்பர் 13, 1946 வர அந்த மீட்டிங்கில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. அது வந்து யாரால் கொண்டு வராங்கன்னா ஜவஹர்லால் நேருவால் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. 1947 Jan 22 இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், இந்த குறிக்கோள் தீர்மானம், இதை தான் அப்டேட் பண்ணி இதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் பிரியம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது இந்தியாவோட முகப்புரை, இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அப்டேட் பண்ணி அதை தான் இந்தியாவின் முகப்புரை, இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை அப்படிங்கிறதா வச்சுருக்காங்க. பிரியம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். மவுண்ட் பேட்டன் பிளான் ஆஃப் June 3. மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவர் ஒரு பிளான் கொண்டு வராரு, June 3 பிளான் சொல்லுவோம். அதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மவுண்ட் பேட்டன் பிரபு அவரோட பிளானில் என்னெல்லாம் இருக்குன்னா இந்தியாவுக்கான இண்டிபெண்டன்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவர் வந்து கொடுப்பாரு. ஸோ இதில் தான் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவை எப்படி பிரிக்கிறது, இந்தியா பாகிஸ்தான் இப்படி ஏன்னா முஸ்லீம் லீக் கட்சியில் இருக்க முஸ்லீம்ஸ் எல்லாம் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கான பார்ட்டிஷன் அதையும் இவர் வந்து கொடுக்குறாரு. அண்ட் ரைட் டு மேக் தேர் ஓன் கான்ஸ்டிடியூஷன், அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற அவங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் பிரபு சொல்கிறாரு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மேக் பண்ணதும் அந்த ஃபஸ்ட்டு கூட்டம், செகண்டு கூட்டம், இந்த கூட்டத்துலலாம் இந்த முஸ்லீம் லீக்ஸ்லாம் பங்கேற்கவே இல்லை. முஸ்லீம் லீக்ஸும் வந்து பங்கேற்கல, மன்னர் மாநிலங்களும் பங்கேற்கல. அவங்கவுங்க பிகாஸ் முஸ்லீம் லீக்ஸ் வந்து தனி நாடு வேணும்னு கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க அந்த கூட்டத்தில், அந்த அசம்பிளியில் ஜாயின் பண்ணிக்கல. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மவுண்ட் பேட்டன் பிளான் ஆஃப் June 3 இது வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக வந்து அசம்பிளியில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கான ஓன் கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. மற்ற மன்னர் மாநிலங்களில் இருக்க எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. முஸ்லீம் லீக்ஸ் மெம்பர்ஸும் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கான கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணுறதுக்கு இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1949 November 26 அப்புறம்
அதாவது இந்தியன் அந்த ப்ரொவின்சஸ் அந்த சீட்ஸ் வந்துட்டு 296 சீட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 296க்கு நம்ம மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணோம். பட் 296லேருந்து 229 தான் இருக்காங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் செப்பரேட் ஆகிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. அதனால 296லேருந்து 229 சேஞ்ச் ஆயிடுறாங்க. அப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க 93லேருந்து 70 மெம்பர்ஸாக மாறிடுறாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, அதாவது இந்திய சுதந்திர சட்டம் 1947. இது இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த கன்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்தது. இந்த கன்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை தமிழில். ஸோ இந்த கன்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் சில சேஞ்சஸ் வருது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கன்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஃபுல்லி சாவரின் பாடியாக மாறிடுச்சு. அதாவது முழு இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறிடுச்சு. அதாவது இவங்க கையில் எல்லா அதிகாரமும் இருக்குது. சட்டம் இயற்றலாம், பிரிட்டிஷ் கொண்டு வந்த சட்டத்தை மாற்றலாம். ஸோ இந்த மாதிரியான அதிகாரங்கள், முழு அதிகாரமும் கன்ஸ்டியூவன்ட் அசம்பிளி கையில் இப்போது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு, த அசம்பிளி பிகேம் அ லெஜிஸ்லேட்டிவ் பாடி, அதாவது சட்டமன்றமாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த கன்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையாக மட்டும் இல்லாமல், கன்ஸ்டியூவன்ட் பாடியாக மட்டும் இல்லாமல், இட் பிகேம் அ லெஜிஸ்லேட்டிவ் பாடி, சட்டமன்றமாகவும் செயல்படும் சொல்கிறாங்க. அதனால இந்த கன்ஸ்டியூவன்ட் அசம்பிளி தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. நவம்பர் 17, 1947 இருந்து கன்ஸ்டியூவன்ட் அசம்பிளி பார்லிமெண்ட், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் கன்ஸ்டியூவன்ட் பாடியாகவும் ஆக்ட் பண்ணுது. எப்போல்லாம் இது கன்ஸ்டியூவன்ட் பாடியாக ஆக்ட் பண்ணது ஒர்க் ஆகுதோ, ஸோ அப்போல்லாம் வந்து சேர்மன் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது பார்லிமெண்ட்டை ஆக்ட் பண்ணும்போது, அதாவது சட்டமன்றமாக இருக்கும்போது இதோட சேர்மன் யார் அப்படின்னா ஜிவி மௌலங்கர். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ரெண்டும் ஒரே நாளில் இயங்க முடியாது. செப்பரேட் டேஸில் தான் இது இயங்க முடியும். இதே மாதிரி இந்த கன்ஸ்டியூவன்ட் அசம்பிளி பார்லிமெண்ட்டாகவும் கன்ஸ்டியூவன்ட் பாடியாகவும் ரெண்டாகவும் ஆக்ட் பண்ணது எவ்வளோ நாள் இருந்துச்சு அப்படின்னா, நவம்பர் 26, 1949 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் வந்து இதே மாதிரி தான் இயங்கிட்டு இருந்துச்சு. ஃபேக்ட்ஸ் அபவுட் த கன்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இந்த கன்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையோட சம் ஃபேக்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்னா, இந்த அரசியல் நிர்ணய சபை 2 இயர்ஸ் 11 months 18 days எடுத்துட்டாங்க இந்த அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு. அதாவது மொத்தமாக 11 செஷன்ஸ் நடந்தது. நியர்லி 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃப்ட் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2000 தடவை அதை திருத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கன்ஸ்டியூவன்ட் மேக்கர்ஸ், இந்த அரசியலமைப்பை உருவாக்குற இவங்க 60 கண்ட்ரீஸ் பக்கமாக விசிட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரை 60 கண்ட்ரீஸ்க்கு அனுப்பி அங்கே இருக்க அந்த கண்ட்ரீஸில் இருக்க கான்ஸ்டியூஷன்லாம் லிசன் பண்ணி படித்து, ஸோ அப்படியெல்லாம் வந்து தான் இந்த நம்ம இந்திய கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணியிருக்காங்க. இதில் முஸ்லீம் லீக்ஸ் பங்கேற்கவே இல்லை இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில். இதில் அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் இருந்த மொத்த விமன் மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 15. இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 64 lakhs செலவாயிருக்கு. 1947 ஜூலை 22 அப்போ தான் நேஷ்னல் ஃப்ளாகை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தேசிய கொடி வெளியிடப்பட்டது அப்போ தான். 1949 நவம்பர் 26 தான் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் எனாக்டட். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் எப்போ அப்படின்னா 1949 நவம்பர் 26. அன்னைக்கு தான் இந்திய அரசியலமைப்பு தினம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 Jan 24 அடாப்டட் நேஷ்னல் ஆந்தம், அடாப்டட் நேஷ்னல் சாங், தேசிய கீதம், தேசிய பாடல், இது ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நேஷ்னல் ஆந்தம், தேசிய கீதம் யார் பாடினது அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்த நேஷ்னல் சாங், இந்த தேசிய பாடல் யார் பாடியது அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இது வந்து 1950 Jan 24 அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 Jan 24 தான் லாஸ்ட் மீட்டிங் ஆஃப் த அசம்பிளி. அந்த அரசியல் நிர்ணய சபையோட
கடைசி கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா 1950 Jan 24, அதாவது இந்த ரிபப்ளிக் டேக்கு 2 days முன்னாடி தான் இந்த லாஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அப்புறம் 1950 Jan 26 த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேம் டு த ஃபோர்ஸ், அதுதான் ரிபப்ளிக் டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினம் 1950 Jan 26, அதுதான் இந்திய குடியரசு தினம்னு சொல்கிறோம். ஓகே, இது ஏன் இந்த இந்திய குடியரசு தினம் ஏன் இந்த Jan 26 வச்சுருக்காங்க? அந்த 26க்கு Jan 26க்கான ரீசன் என்ன அப்படின்னா 1930 இந்த லாகூர் மாநாடில் நடந்த போது தான் இந்த பூரண சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு இந்த பூரண சுயராஜ்யம் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி இருப்பாங்க. ஸோ அந்த டேவை தான் அதுதான் ரீசன் நம்ம இந்திய குடியரசு தினம் Jan 26 தான் வச்சுருக்காங்க. அதே டேட்டில் 1950 Jan 26 தான் நம்ம த ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் த இந்தியா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை எலெக்ட் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று இருந்துச்சு, அரசியலமைப்பு ஆல்ரெடி உருவாக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த அசம்பிளியை என்ன பண்ணுவோம்? இந்த 1950 Jan 26க்கு அப்புறம் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்ன ஆச்சு அப்படின்னா ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. அதாவது தற்காலிக பாராளுமன்றமாக இயங்கிட்டு இருந்துச்சு. எவ்வளோ நாள் வரைக்கும் அப்படின்னா 1952 April 17 வரைக்கும் தற்காலிக பாராளுமன்றமாக இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு.